ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரொம்ப சுவையான கிரில் சிக்கன் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த கிரில் சிக்கன் பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். மஞ்சள் எடுத்திருக்கேன், சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, 4 காஞ்ச மிளகா, பட்டை 3 துண்டு, தனியா எடுத்திருக்கேன் ஒரு 3 ஸ்பூனு. இப்போ லவங்கம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஸ்டார் காய் ஒரு 2 எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து கொடுத்துட்டே இருங்க. இதில் நான் 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு வறுத்துக்கிறேன். இதில் நம்ம எண்ணெய் போட வேண்டாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த வாசனையும் நல்லா வருது நமக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வறுத்துட்டே இருக்கலாம். அந்த சூட்லேயே அது வறுக்கட்டும். இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அரைக்க சொல்ல முதல்ல நீங்கள் நம்ம வறுத்த பூண்டையும் இஞ்சியும் எடுத்து தனியாக வச்சுருங்க. முதல்ல பூண்டு இஞ்சி அரைக்கக்கூடாது. பாருங்கள், நான் ஒரு வாட்டி போட்டு அரைச்சிருக்கேன் நல்லா. இன்னொரு வாட்டியும் நம்ம பூண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இதை. இப்போ நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். மிக்சியில் அரைக்க சொல்ல அதையும் சேர்த்து எல்லாம் ஒன்றா அரைச்சிடலாம். நல்லா எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா நீங்கள் எடுத்து வச்சு சிக்கன் குழம்பு பண்ண சொல்ல, சிக்கன் வறுக்க சொல்ல கூட போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே பாருங்கள், ஒரு சிக்கன் எடுத்திருக்கேன், ஃபுல் சிக்கன் 1 கிலோவுக்கு. லெமன் எடுத்திருக்கேன், உப்பு, தயிர், இதுதான் நமக்கு தேவையானது. நம்ம அரைச்ச மசாலா. இப்போ நம்ம அரைச்ச மசாலா நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த 1 கிலோ சிக்கனுக்கு அது சரியாக இருக்கும். அதில் நான் ஒரு லெமனை பிழிஞ்சிக்கிறேன். தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ கலந்துட்டோம். இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இதில் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் பாருங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடலாம் அங்கங்கே. அப்போ தான் நமக்கு மசாலா தடவை சொல்ல சரியாக இருக்கும். நல்லா உள்ளெல்லாம் இறங்கும் அந்த மசாலா கறியில். இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் நல்லா கட் பண்ணிக்கங்க. இப்போ நான் நல்லா எல்லாம் அந்த மசாலா எடுத்து எல்லா இடமும் நல்லா தடவுறேன் பாருங்கள். சிக்கனில் நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா தடவிடுங்க. இதெல்லாம் நம்ம எவ்வளோ நல்லா மசாலா தடவுறோமோ, எவ்வளோ நிறையா தடவுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நான் இதில் கொஞ்சம் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், ரெட் கலரு. உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. ஆனால் அது கலருக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணோன்னா. நான் பாருங்கள் கட் பண்ண இடத்துலலாம் கூட மசாலா எடுத்து தடவிட்டுருக்கேன். நல்லா கறியில் எல்லா இடத்துலையும் மசாலா தடவிட்டேன்.
இப்போ நான் இந்த கறியை வந்து ஒரு 2 ஹவருக்கு வந்து மூடி ஊற வைக்கிறேன். கறி பாருங்கள் நல்லா 2 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ இந்த கறியை நம்ம க்ரில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் க்ரில்லிங் ராடு இருக்குது, அதில் நான் அட்டாச் பண்ணிட்டேன் இந்த சிக்கனை. இப்போ இது காலெல்லாம் கொஞ்சம் நூல் போட்டு கட்டிடுறேன். கறி பாருங்கள் க்ரில்லில் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அவனை வந்து 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கறியை வந்து க்ரில் பண்ண போகிறேன். இது வந்து க்ரில் ஆகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். 1 ஹவர் அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கறி பாருங்கள் நல்லா க்ரில் ஆகிருக்கு. இதுக்கு க்ரில்லாக 1 ஹவர் ஆகும். இந்த மாதிரி 1 ஹவர் க்ரில் ஆனால் தான் நல்லா உள்ளெல்லாம் உங்களுக்கு கறி ரோஸ்ட் ஆகும். இப்போ நான் இதில் இருக்க இந்த நூலெல்லாம் எடுத்துடுறேன். முதல்ல இந்த காலில் நம்ம கட்டியிருக்க நூல் பாருங்கள். நான் இப்போது கட் பண்ணிடுறேன். இதெல்லாம் கட் பண்ணிட்டேன். கறி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மசாலா அவ்வளோ நல்லா இறங்கியிருக்கு. எல்லா சைடும் நல்லா எவ்வளோ ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை வந்து சர்வ் பண்ணிட்டேன். இதை நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். க்ரில் சிக்கன் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.